gulab jamun recipe in Tamil. அம்மா வில்லேஜ் ஃபுட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்பொழுது நம்ம குலாப் ஜாமுன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் குலாப் ஜாமுன் மிக்ஸ் 175 கிராம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு அதிக தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது சர்க்கரை பாகு காசுறதுக்கு 700 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 700 ml தண்ணி நம்ம எடுத்துக்கணும். இது ஏலக்காய் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக நெய் ஒரு 2 ஸ்பூனோ இல்லை 1 ஸ்பூனோ நம்ம மாவோடு கூட சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் கையில் திரட்டி நம்ம அதை உருண்டை பண்ணிக்கலாம். மாவு இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் நெய், கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் கொஞ்சம் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நெய் இது எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுற மாதிரி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கணும். ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா பாவு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கணும். ரொம்ப மெல்லிசாக நம்ம மாவு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. லைட்டாக நம்ம பக்குவமாக நம்ம இந்த மாவை நல்லா பிணைஞ்சிக்கணும். ரொம்ப நேரமும் பிசையக்கூடாது. அது வெடிப்பு விட்டுரும். அந்த நம்ம உருண்டை பண்ணும்போது அது வெடிப்பு விட்டுரும். இப்போ நம்ம இதை மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இது ஒரு 1/2 hour இதை ஊற வைக்கணும். இதை மூடி ஊற வச்சு அதுக்குள்ளே நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இப்போ ஏலக்காய் பொடியை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுட்டு அதை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு கம்பி பாகம் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா கிளறணும். தண்ணி பாகம் இருக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் அந்த பிசுப்பு தன்மை வர வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த ஜீரோ நல்லா பாகு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். அது பதம் பார்க்குறது எப்படின்னு சொன்னால், இது மாதிரி கரண்டி மேலே நம்ம இப்படி கையை வச்சு தொட்டு பார்த்தா பிசுப்புன்னு வரணும். இப்போ பிசுன்னு ஒட்டுதுங்களா? அந்த பதத்துக்கு வந்தவொடனே இதை நம்ம இறக்கிடணும். இப்போ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்க மாவு எடுத்து, இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெய் எடுத்து நம்ம கையில் லைட்டாக தடவிக்கணும். இந்த மாவை அப்படியே நல்லா உருண்டை பண்ணிக்கணும். லைட்டாக உருண்டை பண்ணுங்க. நல்லா நசுக்கி பண்ணிங்கன்னா அது மாவு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லைட்டாக அது நம்ம அப்படியே ரவுண்டு உருண்டை பண்ணிக்கணும். உருண்டை பண்ணி இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கணும். இப்போது மாவு நல்லா உருண்டை இந்த மாதிரி உருண்டை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கின்னு இப்போ நம்ம அடுப்பு முட்டி இப்போது கடாயை வச்சு அதை பொரிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கின்னு நம்ம அதை உருண்டையெல்லாம் போடணும். தனித்தனியாக போடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா நம்ம போடலாம்.
இது வந்து நல்லா இந்த கலர் மாறுற வரைக்கும் நம்ம இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம். இது வெந்துடுச்சு நல்லா. இது வந்து அவ்வளோதான், நம்ம இது வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் பொரிச்சு வச்சுருந்து நம்ம பாகில் வந்து கலந்துக்கலாம். அதை போட்டுடலாம். சுவையான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.